வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா vlog. நானே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னால் ஒரு விழிப்புணர்வுக்காக. எல்லாருக்கும் தெரியும், இப்போ ப்ரெசன்ட் டைம் வந்து வடபகுதியில் காய்ச்சல் காரணமாக சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எலிக்காய்ச்சல்ண்டா என்ன, அது என்னத்தால் ஏற்படுது, அது எப்படியா ஆக்களுக்கு பரவுது, அது என்ன மாதிரியான ஆக்களுக்கு அது ஈஸியாக தொத்தும், இதுலேருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்கிறோன்ற இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. மறக்காமல் எங்களை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு தெரியும், இந்த ஒரு போன கிழமைக்கு 2 கிழமைக்கு முன்னம் நல்ல புயல் இங்கே, அதாவது ஸ்ரீலங்காண்ட வடபகுதியும் எங்களுடைய இந்தியாண்ட தென்பகுதி, அதாவது தமிழ்நாடு நல்லா பாதிக்கப்பட்டது. புயல் காரணமாக என்னென்னா எல்லா இடம் ஒரே வெள்ளம். இந்த எலிக்காய்ச்சல் வந்து இப்படியான சீசன்லாம் கூட பரவுது. ஏன்னா இந்த நோயாக்கி வந்து ஒரு பாக்டீரியா. இப்போ நிறைய நோயாக்கிகள் இருக்குது, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாமே இருக்குது. கொரோனா வைரஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இது வந்து என்ன சொன்னால் பாக்டீரியாவில் ஏற்படுற நோய். இப்போ இந்த நோய் வந்து விலங்குகள் மூலம் தான் மனிதனுக்கு வருது. விலங்குகளுக்கு இந்த இதால் எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது இதை பிறப்புற விலங்குகளான அந்த ரொடன்ஸ், கொறை விலங்குகள் என்று நாங்கள் சொல்கிறது, எலி, அடுத்தது அணில், மற்றது இந்த கினிபிக்ஸ் என்று நாங்கள் வளர்க்குறது எல்லாம் இந்த ரொடன்ஸுக்குள்ள வரும். மற்றது ஆடு, மாடு, பன்றியாலே மனிதனுக்கு பிறகுது. அப்போ இது இந்தியாவிலேருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாத வழியாக பாருங்க வீடியோவை. அப்போ இந்த விலங்குகளுக்கு வந்து இந்த பாக்டீரியா செய்ய போகிறது இல்லை. இந்த விலங்கின் உடலில் இந்த பாக்டீரியா இருந்தாலும் அது சோதனையாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாக்டீரியா எங்களை தொற்றும் பட்சத்தில் எங்களுக்கு நோய் ஏற்படும். சரிதானே? அப்போ எப்படி இது நோய் வந்து எங்களுக்கு இந்த பாக்டீரியா வருதுன்னு பார்த்தால், இயல்பாக தெரியும் எங்களுக்கு இந்த தோல் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசம், எளிதாது நுண்ணங்கில் ஒன்றையும் உள்ள போகப்படுறது இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன காயமோ ஒரு சிராய்ப்போ ஏற்படுற பட்சத்தில் தோல் அந்த டேமேஜ் ஆயிடும். அதுக்குள்ளால ஈஸியாக இது போயிடும். சின்ன கிருமி தானே, அது போயிடும். அப்போ அதோட மட்டும் இந்த விலங்குகளை கடிக்கிற சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு அந்த உமிழ்நீரோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா வயல் சீசன், எல்லாரும் நாங்கள் வேலைக்கு அனுப்போம். ஸோ எல்லா இடம் தண்ணி, இந்த விலங்குகளில் உடல் திரவங்கள், அதாவது சிறுநீர் அது வந்து இந்த கலந்துருக்கும். அது இந்த தண்ணி மூலம் எல்லா இடமும் வந்து இப்போ நாங்கள் வேலைக்கு எங்கள் விவசாய வேலை செய்ய, விவசாயிகள் வந்து சேத்துல காலை வச்சா தான் நாங்கள் சோத்துல கை வைக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். இல்லை பயவே வந்து வேலை இறங்கி பசலை போடுறது, களை எடுக்கிறது, மருந்தடிக்கிறவங்களுக்கு வேலைக்கு இறங்கிடும். இறங்குற நேரம் சின்ன புண்ணு இருக்கலாம், சின்ன சிராய்ப்போல் வயலுக்கே வேற நிறைய இந்த ஊரியெல்லாம் குத்துன்றிய பிசுங்கான் முதல் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் விட்ட சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணிக்குள்ள இந்த கிழிப்பா எல்லா இடம் வெள்ளம் தானே, பிறவி இருக்கிற நேரம் அது ஈஸியாக தொற்று வரடையும். சரிதானே? அடுத்தது வந்து என்ன சொன்னால், நாங்கள் வந்து சில நேரம் வந்து வயலில் வேலை செய்துட்டு என்ன செய்யறது, களைப்பில் அங்கே தண்ணியிலேயே முகம் கை கால் கழுவுவோம். இப்போ ஒன்றுங்களை இந்த காயங்களுக்குள்ள போயிடும், மற்றதுங்கிற முகம் கையால் கழுவேக்கில் அந்த துவாரங்களுக்கூடாக இந்த கிருமி உள்ளுக்கு போயிடும். அப்போ இதில் பாதிக்கப்படுறது விவசாயிகள் கூட, விவசாயிகள் மட்டுமாண்டா இல்லை. அடுத்து இந்த கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுறாங்க. மழை நேரங்களில் தெரியும் உங்களுக்கு, மாட்டுக்கட்டையில் எப்படி இருக்கும், பால்கறங்கள் எப்படி இருக்குமான்னு சொல்லி அந்த நேரங்கள்லேயும் சில காயங்கள் பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த கொள்கலங்கள், ஸ்லோட் ஹவுஸ்ன்னு சொல்கிறது, அதாவது விலங்குகளை இறைச்சிக்காக அழிக்கிற இடம், அங்கே வேலை செய்கிறார்களுக்கும் சான்சஸ் கூட இருக்குது. அதோட இந்த பெட் கீப்பர்ஸ், அதாவது பெட் வளர்க்குறார்கள். இப்போ இங்கே வந்து நாங்கள் ரொடன்ஸ் வளர்க்குற சரியான குறையுது. ஆனால் சில இடங்களில் வந்து வெள்ளெலி, இந்த பறக்கிற எலி, அணில் எல்லாம் வளர்க்குற பார்த்துருப்பீங்களா, அது மேபி கடிக்கலாம். சில அதுஇந்த கூடுகளில் அந்த நீங்கள் அது இந்த பெட்டிங் மெட்டீரியல்னு சொல்கிறோம், அதில் க்ளீன் பண்ணிக்க உங்களுக்கு வாய்ப்புகள், உங்களுக்கு பெறவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, இப்படி இந்த நோய் வந்து எங்களுக்கு பரவிட்டுன்னு சொன்னால் என்னென்ன அறிகுறி இருக்கும்? காய்ச்சல், தலைவலி இருக்கும், உடம்பு தசைகளில் நோய் இருக்கும், மற்றது கண் நல்ல சிவப்பாக வந்துடும், மற்றது யூரின் வந்து நல்ல மஞ்சள் கலராக போகும், அது போகிற அளவும் குறைஞ்சிடும், சிவியராண்டா எங்களுக்கு யூரினோட பிளட்டும் போகும். அப்போ அதோட இந்த நோய் பாதிப்படைஞ்சு என்ன நடக்கும்டா, சிவியராகிக்கல எங்களோட உள்ளுறுப்புகள், அதாவது சிறுநீரகம், ஈரல், மற்ற மூளை, முன்னான், சுவாச இதயம் எல்லாத்தையும் பாதிச்சிடும். அப்போ இது நாங்கள் கவனிக்காமட்டால் கடைசியாக கொண்டு டெத்துலான்னு முடியும். இப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒன்று இப்போ விவசாயிகள் உங்களுக்கு தெரியும் தவிர்க்கல, அதாவது வந்து நெல் நட்டுருந்தா வேற வேலையை போனால் கூட இருக்கா வேலை பார்த்துட்டு வரணும்னு வெளி கிடைக்கணும். அந்த வெட்டி வீட்டை வரும் வரைக்கும் அவைக்கு போகாமல் இருக்கல. அப்போ நாங்கள் வயல் பார்க்க போகிற டைமில் கூட வயலுக்கு நாங்கள் இறங்க விவசாயிகள் செருப்பு பாய்க்க மாட்டோம், பாவிக்கிறே இல்லை. அப்போ நீங்கள் வயலை பார்க்க போகிற டைமில் ஆச்சும் பூட்ஸ் போடணும். மற்ற உங்களுக்கு காலில் காயங்கள் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வயலுக்கு இறங்கக்கூடாது. மற்ற வாட்டர் ப்ரூஃபான பெண்டேஜ் அல்லது பிளாஸ்டர் போடணும். இங்கே அப்படி அந்த இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு காயங்கள் இருந்தால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம், வேறு ஆக்களை வச்சு வேலை செய்கிறதோ அதை பார்த்துக்கொள்ளலாம். மற்றது வந்து என்னென்னு சொன்னால், இந்த 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 நேரங்களில் படியல் என்ன செய்யறோம்னா, குளங்களுக்கு போகிறது, நீந்துறதுக்கு போகிறது, குளிக்கிறதுக்கு போகிறது, மீன் பிடிக்க போகிறது, வேட்டைக்கு போகிறது, இப்படி போகிறது. இப்பயா சந்தர்ப்பங்களை போய் என்ன செய்யறது,
எந்த நீர்நிலையோ அதெல்லாம் குளிக்கிறது அதுகளை நாங்கள் டைம் தவிர்ப்போம். மற்றது நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ சிலதுனா காயம் இருக்குது, நான் நேற்று வேலைக்குள்ள போய் பசலை போட்டேன், எனக்கு தொட்டிட்டு ஒன்று டவுட் இருக்குது, என்ன செய்யலாம்? டவுட்னா எங்களை பக்கத்தில் இருக்கிற பிஹெச்எம்ஆர், அதாவது பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறது, பொது சுகாதார உத்தியோகத்தர்கள், அவையிட்ட போய் சொல்லலாம். அவைகளுக்கு அந்த மாதிரி நிறைய தெரியும். அதோட பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் ஹை அலர்ட்ல இருக்குது, இது சம்மந்தாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் அங்கே அவையிட்ட போய் நாங்கள் இது சம்மந்தமான ஏர்லியாகவே எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த இழப்புகளை தவிர்த்துக்கொள்ளலாம். மற்றது முக்கியம் குடி தண்ணி. இப்போ வெள்ளம் எல்லா இடம் முழு இடமே வெள்ளம், கிணறுகள் எல்லா இடம் வெள்ளம், என்ன தண்ணி உள்ள வந்து தெரியாது. அப்போ குடி தண்ணியால் இந்த பாக்டீரியாங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் குடிக்கிற தண்ணி 100% சேஃப்னு தெரிஞ்சால் மட்டும் குடிக்கணும், இல்லாட்டில் நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது விகரஸாக பாயில் பண்ணுறோன்னு சொல்லுவோம். நல்லா கொதிச்சு இந்த உங்களுக்கு அந்த கோயிலில் பொங்கைக்குள்ள அந்த பொங்கி செரிக்க கொண்டு பார்த்து கொண்டு அதுவே நல்லா பொங்கி நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கணும். மற்றது வேலைக்கு போகிறாங்க, அதாவது ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறார்கள், வெளியில் வேலைக்கு போகிறார்கள், அவசரத்தில் இங்கே தண்ணி இருக்கு கொண்டு வந்து கிடக்கிற தண்ணியை குடிக்கிறது. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் கட்டாயம் ஒரு போத்தல் கொண்டு நல்ல சுத்தமான தண்ணி போத்தலே கொண்டு போகணும். இப்படியான செயற்பாடுகளை செய்தால் நாங்கள் இந்த இழப்பில் தவிர்த்து கொள்ளலாம். அதனால் போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 9,000 கேஸ் ஸ்ரீலங்காலே இது நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200 டெத்துக்கிட்ட நடந்திருக்குன்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா இதில் கொஞ்சம் விவேகமாக செயற்பட்டு இந்த விஷயங்களை மெட்டாக்களையும் ஷேர் பண்ணி இயன்றளவான இந்த இழப்புகளை நாங்கள் குறைக்க பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி நலமாக வாழ்வோம். நன்றி.